அடிக்கணும், நம்ம நல்லா இருக்க கூடாது, நம்ம உலகம் நம்முடைய வாழ்க்கை இதுவும் நல்லா இருக்க கூடாது, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய வேலைகள், நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய வருமானங்கள், நம்முடைய நற்பெயர்களுக்கு களை விதைக்கும்படியாக என்ன வருகிறது? பொல்லாங்கனுடைய விதை வருகிறது. மத்தேயு 13:9 வாசிங்கள், முடிக்கிறேன். இந்த அதாவது ஒருத்தவங்க பேசும் பொழுது செவித்திறன், the hearing power, அந்த செவித்திறன் எங்க இருக்கிறதோ என்ன பண்றது? அடக்கப்படுகிறது. செவித்தன்மையை என்ன பண்றது? செல்வத்தில் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவி செல்வம் காது வழியாக தான் அநேக என்ன பண்றது? கேட்கப்படுகிறது. அது காதுகளை அடைக்கப்படுவதனாலதான் என்ன பண்றது? நம்முடைய டோபமைன், அதாவது நம்ம மூளையில ஒரு நரம்பியல் கடத்தி என்ன பண்ண போறதுல, அந்த நரம்பியல் கடத்தி நீங்க பிசாசுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, நெகட்டிவா எது வராதனாலும் சரி, உங்கள் மூளைகளில் தான் அவன் கை வைக்க முடியும். அல்லேலூயா. அதுக்கு உங்க டோபமைன் கரெக்டா இருக்கும். உங்கள் நரம்பியல் கடத்தி, அந்த நரம்பியல் கடத்தி எப்படி இருக்கணும்? மூளைக்கு இருதயத்துக்கு போற நரம்பியல் கடத்தி. நான் பல நாட்கள் சொல்லியிருக்கேன், இது பல நாட்கள் சொல்லியிருக்கேன், ஆனா இதை யாருமே செவி கொடுத்தில்ல. இதை உங்களுக்கு இப்ப மீண்டுமாக சொல்லுகிறேன். அல்லேலூயா. இது எங்க ஆபீஸ்ல அருமையான எங்களுடைய ஜெனரல் மேனேஜர், மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய திருநாவுக்கரசு சார், அவரு எங்களுக்கு இப்ப ஒரு கிளாஸ் எடுக்கும் பொழுதுதான் இதை குறித்து எனக்கு அவர் எடுக்கும் பொழுதுதான் ஒரு பெரிய தாக்கம் உண்டது. அப்ப நான் என்ன நினைச்சேன், இதற்கும் வேதத்திற்கும் என்ன ஒரு இருக்கிறது? நான் எங்க போனாலும் சரி, எந்த கருத்து கேட்டாலும் சரி, அது திருக்குறளா இருக்கட்டும், பகவத்கீதையா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், உலகத்துல எந்த புக்குகளா இருந்தாலும் வேதத்திற்கு எப்படி ஒத்து போகிறது? வேதத்தோடு தான் நம்ம எடுத்து பார்ப்பேன். இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது உண்மையா இல்லையா? அது கூகுள்ல இருந்தாலும் சரி, அது எதுவா இருந்தாலும் சரி, வேதத்தோடு அது ஒப்பிட்டு போகிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் இது நிறைய பகுதி இருக்கிறது. நான் பிற்காலங்களில் அது உங்களுக்கு இதெல்லாம் போய் அந்த கூகுள்ல நான் பிளேயிங் கேரக்டர் பற்றியும், அதை சுயத்தனமாக குருட்டுத்தனமான சிந்தனை கொண்டு வரும். இந்த நான் பிளேயிங் கேரக்டர் அதிகமாக மாறி ஆயிட்டாலே நம்ம டோபமைனுக்குள்ள ஒரு சரியான இதனால என்ன ஆகும்? நம்ம உடல் வியாதிப்படும். நரம்புகள் சம்பந்தப்பட்ட வரும் பொழுதுதான், மூளை செலவாகும் பொழுதுதான் இந்த மென்டலிங் கேரக்டர், பிசிக்கல் கேரக்டர் எல்லாம் என்னாவது மாறுது. அதாவது நம்முடைய குணாதிசயங்கள் மாற்றப்படுகிறது. இது எல்லாம் பைபிள்ல இருக்கு, இது கூகுள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாக என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை சொல்லி வைத்து விட்டார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. இதுக்கும் நீங்க இந்த உலகம் சயின்டிபிக்கலோடு போயிட்டு இருக்கு, இதுக்கும் அதுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறதா? கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே வசனத்தை வாசி நான் முடிக்கிறேன். பிரசங்கி 12:1, நீதிமொழிகள் 3:13 போதும். உன் வாலிபிரயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. போதும். அடுத்தது நீதிமொழிகள் 3:13. நேரம் ஆயிட்டு எனக்கு. நீதிமொழிகள் 3:13. ஞானத்தை கண்டடைகிற மனுஷன், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அவ்வளவுதான். இது இந்த வசனத்திற்கும் உங்க டோபமைனுக்கும் நான் பிளேயிங் கேரக்டருக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துப்பீங்களானால், நீங்க போய் நல்ல வீட்டுல உட்காந்து யோசிச்சு பாருங்க, தெளிவாக புரியும். நான் எப்படி இருக்கிறேன், ஏன் எனக்குள்ள கோபம் வந்துச்சு, ஏன் எனக்குள்ள நெகட்டிவான சிந்தனை வந்தது பாத்தீங்கன்னா, கலைகள் விதைக்கப்பட்டிருக்கும். யாரோ ஒரு வழியாக, யாரோ ஒரு மனிதன் மூலமாக, யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு ஒரு பிரஷர், ஒரு அழுத்தம் உண்டாயிருக்கும். யாரோ ஒரு மூலமாக என்ன வந்திருக்கும்? என்ன வந்திருக்கும்? நெகட்டிவான சிந்தனை விதைக்கப்பட்டிருக்கும். இந்த நெகட்டிவான சிந்தனை தான் உங்கள் வாழ்க்கை அழிப்பதற்கு பிசாசு எடுக்கும் ஒரு ஆயுதம். இத நிறைய இடத்துல நான் இத பிரசங்கம் பண்ணிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களிலே இதான் ஒரே வசனம் முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2:11.
2 கொரிந்தியர் 2:11. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் தந்திரங்கள் நமக்கு தெரியாத ஒரு ஆர்சி சர்ச்சில் இதை குறித்து